ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நேத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்க ஒரு அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஹாப்பியாகவும் இருக்கும், சேடாகவும் இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு அப்டேட் தான் இது. ஸோ நேற்றுக்கு நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் சார் மட்டும் தான் CWC ஃபைலேருந்து விலக போகிறதா அப்டேட் கொடுத்துருந்தாரு. இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா செஃப் தாமு சாருமே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. ஸோ இதை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசனுமே அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குக் வித் கோமாளியை பொறுத்த வரைக்கும் டார்லிங் ஆஃப் த ஷோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் சாரும் தாமு சாரும் தான். இனி இவங்க இல்லாமல் CWCயா அப்படின்னு சொல்லி நினச்சி கூட பார்க்க முடியல, ரொம்பவே வருத்தமாக இருக்குங்க. நேற்றுக்கு நம்ம வெங்கடேஷ் பட் சார் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ்புக்கில் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே குக் வித் கோமாளி சீசன் 5க்கான ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதில் நானும் இருக்க மாதிரி தான் டாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் அந்த ஷோவில் இல்லை, அதுலேருந்து பிரேக் எடுக்க போகிறேன். அந்த ஷோ தான் என்னோட ட்ரூ ஜாலி சைடையுமே வந்து காமிச்சிருக்கு. நானாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்த ஒரு ஷோ அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஷோவில் இருந்த எல்லாருக்குமே வந்து ஒரு தேங்க்ஸ் மெசேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ 24 இயர்ஸாக வந்து விஜய் டிவியில் இருந்தேன். ஸோ அதுலேருந்து வந்து குவிட் பண்ணுறேன் அப்படின்னு விஷயத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டிசிஷன் டிஃபிகல்ட் அண்ட் ஐ ஸ்டாண்ட் பை இட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க கூடிய சீக்கிரமே புது கான்செப்டில் ஒரு நியூ ஷோ வித் நியூ ஸ்டேஜில் கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஷோன்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டே இருங்க. மேபி சேனலே சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி சன் டிவி இல்லை வேறு சேனலாக இருக்கும். அதை பற்றி அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் நம்ம வீடியோவே வெங்கடேஷ் பட் சார் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதோட குட்டி கிளிப்ஸ் கூட நான் வீடியோட எண்டில் நான் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்காக நாங்கள் என்றும் இணைந்த கைகளே அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூ செஃப் தாமு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்காக அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சேர்ந்துருக்கும் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இதை கேட்கும்போது. பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் CWC ஃபைல இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இதே விஷயத்தை தான் நம்ம தாமு சாருமே சொல்லியிருக்காங்க. ஹாப்பி டே டு ஆல் ஆஃப் யூ. இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஸ்டன்னிங் ஷோ கோயிங் டு கம் ஷார்ட்லி, ப்ளீஸ் வெயிட். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஸ்டன்னிங்காகவும் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் நாள் வர போகுது அப்படின்னு விஷயத்தை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஷோவாக இருக்கும் நமக்கு தெரியல, கெஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அதை பற்றி அப்டேட் கிடைச்சா நான் சூன் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ஒரு அப்டேட் வந்து CWC ஃபனுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். இன்க்ளூடிங் நானுமே ஒரு CWC ஃபன் தான், எனக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது. பண்ணுறதாங்களும் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃபார்வர்ட் ஆகி போகணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நெக்ஸ்ட் டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களும் அந்த ஷோவும் அவங்களுக்கு CWC மாதிரியும் நல்ல சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுலேருந்து பெஸ்ட் விஷயம் தெரிவிச்சலாம். ஸோ எல்லாம் மிஸ் பண்ண போறீங்க CWCல உங்களுக்கு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை. எஸ், நேற்று நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் ஐ எம் குவிட்டிங் CWC சீசன் 5ன்னு. ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா ஐ எம் குவிட்டிங் திஸ் ஷோ. ஐ எம் ஜாயினிங் நியூ பாஸ்டர்ஸ். இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் மோர் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு பிடிச்சதை நான் செய்ய போகிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் நானும் சரி, அப்பா அண்ட் சித்தப்பான் ஷெஃப் தாமு அண்ட் நானும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். வெகு விரைவில் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்காக காத்திருக்கு. வில் see you soon. இன்னொரு மேடை, இன்னொரு நிகழ்ச்சி உங்களுக்காக செய்ய போகிறோம். காத்திருக்கவும்.